பணம்ங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி பாமக போராட்டம் நடத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். எந்த இடத்துல இந்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான அந்த அறிக்கையில் போராட்ட அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து வரக்கூடிய 24ஆம் தேதியோடு 1000 நாட்கள் முடிவடைவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் தற்போது இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று அறிவித்து பெரும் துரோகம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கக்கூடிய 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட முடியாது, செல்லாது. அதிமுக ஆட்சி காலத்தில் கடைசி காலத்தில் அது போன்ற ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் மேற்கண்ட தீர்ப்பை வழங்கியது. அதன்படி உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இதுவரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ராமதாசும் அதே போன்று கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசும் முதல்வரை சந்தித்து பேசிய பிறகும் கூட தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி வரக்கூடிய 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் அதே போன்று தாலுகா தலைநகரங்களிலும் போராட்டம் நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று அந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கூறி காலம் தாழ்த்தக்கூடாது, தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ். விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.